ஒவ்வொரு வருஷமும் OPPO and Vivo அவங்க Flagship X series phones launch பண்ணுவாங்க and ஒவ்வொரு வருஷமும் Vivoட X seriesக்கு தான் ஹைப் அதிகமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் அது மாறணுங்க. ஏன் தெரியுமா? Find X9 Proல இருக்கிற சேஞ்சஸ் வந்து I have tested it out and trust me, நான் உண்மையா சொல்றேன் நானு, it is a fantastic phone. லைக் ஒரு ப்ரோ ஃபோன்ல இருக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது, பட் ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸை தாறுமாறு ஆக்கியிருக்காங்க. டெஃபினெட்லி a very good upgrade over Find X8 Pro நான் சொல்ல போறேன். ஸோ அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நான் இந்த வீடியோல இந்த ஃபோனுக்கு கொடுக்க போறேன். பை தி வே, ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது வந்து குளோபல் வேரியண்ட்டுங்க Find X9 Pro. இதே வேரியண்ட் தான் இந்தியாவுக்கும் வரப்போகுது, பட் இந்தியா லான்ச் வந்து அப்புறமா தான் வரும். அப்போ வரும்போது ஒரு டீடைல் ரிவ்யூ கம்பேரிசன்லாம் போட்டலாம். பட் எனிவே, இன்னைக்கு அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். லெட்ஸ் கோ. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பாக்ஸ் பேக்கேஜிங் தான். ஒரு சில்வரிஷ் ஃபீல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அடிபட்டிருக்கு இந்த பாக்ஸ் ஆக்சுவலி. பட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக் யோர் மொமெண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. என்னத்தை மேக் பண்ணுறது? மொமெண்ட் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு அர்ணவ்ட்ட கேளுங்க, நிறைய மூமெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க. கண்ட்ரால் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர்ஸ் த கேஸ். அஃப்கோர்ஸ் கேஸை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு இந்த ஃபோனில். பட் லுக் அட் திஸ் நைஸ் கேஸ். சிலிகான் கேஸ் தான், நல்ல குவாலிட்டியான கேஸ். அண்ட் ஹியர்ஸ் த ஃபோன். சைடில் வைப்போம். அதுக்கு அடியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஓப்போட ஈகோ சிஸ்டம் பிராண்டிங் பண்ணுறதுக்கு அவங்க ஓப்போ வாட்ச் சீரிஸ், பேட் சீரிஸ், என்கோ எக்ஸ் சீரிஸ்லாம் போட்டிருக்காங்க. என்கோ எக்ஸ் சீரிஸ் இந்தியா கொண்டு வாங்க ப்ளீஸ். ஆல்ரைட், ஐ மீன் தி அப்கிரேட். அஃப்கோர்ஸ் X2 வந்தது, பட் X3 வரல. X3 வரல. X3 வந்திருக்கணும். ஆல்ரைட், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் கிடச்சிரும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. அண்ட் சிம் கார்டு டூல், அஃப்கோர்ஸ் டைப் A டு டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்கள் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் சைடில் வச்சுறேன். ஆல்ரைட், இட்ஸ் டைம் டு ரிவீல் த ஃபோன். ஓகே, ட்ரம் ரோல் ப்ளீஸ். ஐயோ, oh my god, this is very pretty. wow, என்ன லுக்குங்க இந்த ஃபோனு. ஒயிட் கலர்ல க்ரீமின்னு சொல்லலாம். க்ரீமியா இருக்கு ஃபீல் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்ட், ஆஃப் கோர்ஸ் கார்னிகோலா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு, முன்னாடி விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் காட்டுட்டேன் உங்களுக்கு. நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பீரோலும் காட்டுவோம், பட் இந்த கிளாஸ் கொஞ்சம் வந்து இந்த கேமரா மாடியூல் கூட ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கொஞ்சம் மெட்டல் ஆரம்பிக்குதுங்க பார்த்தீங்கன்னா. கூல் ஸ்டஃப் மேன், ரியலி கூல் ஸ்டஃப். பேசிக்கலி போன வருஷம் வந்து உங்களுக்கு சர்க்குலர் கேமரா மாடியூல் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அந்த கேமரா மாடியூலை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாடியூல் ஆக்கிட்டாங்க. OnePlus 13s பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி அவங்க ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் Hasselblad பிராண்டிங்கும் இருக்கு. OPPO Hasselblad பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுது, பட் OnePlus Hasselblad பார்ட்னர்ஷிப் இஸ் ஓவர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சைடுல வந்து ஃபுல் ஃபிளாட் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் போன வருஷம் வந்து உங்களுக்கு குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் கிடைக்கும், which is awesome. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஃபிளாட் லுக் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. பட் வெயிட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னா, இதுல வந்து ஒரு ப்ராப்பரான 7500 mAh சிலிகான் கார்பன் 3rd ஜெனரேஷன் டெக்னாலஜி உள்ள பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா பேச தான் போறேன். பட் வெயிட் செக் பண்ணிடலாமா ஒரு தடவை? ஐ திங்க் கிட்டத்தட்ட 225 கிராம்ஸ் 26 கிராம்ஸ் இருக்கும் நம்புறேன் நான். 227.5 கிராம் வெயிட் இருக்குங்க. ஸோ யா, ஸோ Find X9 Pro வெயிட் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஹெவி, பட் ஸ்டில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்கிறதுனால இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை இந்த கேஸை போட்டு பார்த்தல எப்படி இருக்குன்னு பார்க்குறது. I just love the white color. White வந்து ஒரு underrated color நான் சொல்றேன் for phones. Look at this. Oh my god. கிளாசி வேற எந்த வார்த்தையும் எனக்கு வாயில வரல, கிளாசி தான் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியல்ல கிடைச்சிடும். அது தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப் C 3.2 போர்ட் உங்களுக்கு கீழே இருக்கு. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, மைக்ஸ் இருக்கு. சிம் கார்ட் ட்ரே வந்து உங்களுக்கு டூவல் நானோ சிம் கார்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கெட் கொடுத்துருக்காங்க. மேலே இன்னொரு மைக் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ஸ்பீக்கர் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இதுல 2 பட்டன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஐபோன்ல இருக்க கேமரா கண்ட்ரோல் பட்டனை ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க குவிக் பட்டன் சொல்றாங்க. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்னாப் கீ கொடுத்துருக்காங்க. ஐபோன்ல இருக்க ஆக்ஷன் பட்டன் மாதிரி. ஸோ ஸ்னாப் கீல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் சாஃப்ட்வேர் செக்ஷன்ல சொல்றேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த குவிக் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க வந்து கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அதை பத்தி நான் கேமரா செக்ஷன்ல சொல்றேன். ஸோ கண்டிப்பா வீடியோ அது வரைக்கும் பாருங்க. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட பொறுத்த வரைக்கும் ஐ லவ் திஸ் ஃபோன். ஐ ரியலி லவ் திஸ் ஃபோன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ அடுத்து நம்ம டிஸ்பிளே பத்தி பேசலாம். டிஸ்பிளே வந்து கம்பேர்ட் டு Find X8 Pro, ஆஃப்கோர்ஸ் இருக்கிறதுல பெரிய சேஞ்ச் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ கம்ப்ளீட்
completely flat 6.78 inch OLED panel and இருக்கிறதுலே வேர்ல்ட்லே ஸ்லிம்மெஸ்டான bezels. LTPO டெக்னாலஜி இருக்கு. 1 to 120 Hz refresh rate கிடைச்சிரும். 1 nits வரைக்கும் lowest brightness போங்க இந்த வருஷம், which is crazy. 2160 Hz PWM dimming கொடுத்திருக்காங்க. 3600 nits உங்களுக்கு peak brightness கிடைச்சிரும். பட் இருக்கிறதுலே கிரேசியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த டிஸ்ப்ளேயோட bezels பாருங்களேன். இருக்கிறதுலே வேர்ல்ட்லே ஸ்லிம்மெஸ்ட் bezels கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்லிம்மா ஆக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்க்ரீன் எஸ்டேட் இஸ் வெரி வெரி குட். வெரி குட் லுக்கிங் ஃபோனுங்க. குட் லுக்கிங் டிஸ்பிளே ஆல்சோ. அண்ட் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ப்ராப்பரான HDR கேப்பபிலிட்டிஸ் கிடைச்சிரும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல HDR இருக்கு, யூடியூப்ல HDR கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ்ல. அண்ட் வீடியோ குவாலிட்டியில சொல்லவே வேண்டாம், பார்க்கறதுக்கு தாறுமாறுன்னு பளிச்சுன்னு இருக்கு. இன்ஃபேக்ட் அவுட்டோர் பிரைட்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கு டிஸ்பிளே. எந்த குறை சொல்றதுக்கும் இல்லை. ஓவரால் வெரி குட் டிஸ்பிளே. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ்ஸிங்னா, இதுல வந்து அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிடையாது. S25 அல்ட்ரால கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஐபோன்லயும் இந்த வருஷம் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா சைனால அனௌன்ஸ் பண்ண iQOO 15லயும் உங்களுக்கு வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிடைச்சிரும். பட் இந்த 5X9 Proல கிடையாது. பட் இந்த போன்ல வந்து இருக்கிறதுலே வேர்ல்ட்ல பெஸ்டான அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. தாறுமாறான ஹாப்டிக் ஃபீட்பேக் டியூனிங் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேசி. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ வெரி வெரி குட். ஆக்சுவலி ஒரு லைவ் வீடியோ நான் ப்ளே பண்ணி பார்க்கட்டா? கிறிஸ்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு, பட் ரொம்ப லவுடா இருக்குன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் தி சவுண்ட் குவாலிட்டி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் கோடெக்ஸ்ல இருக்குல்ல, ப்ளூடூத் ஹைரஸ் கோடெக்ஸ், LHDC, LDAC அந்த சப்போர்ட்ல இதுல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டிஸ்பிளே, ஸ்பீக்கர், எவ்ரிதிங் இஸ் குட். பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ குட்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 9500 சிப் கொடுத்திருக்காங்க. LPDDR 5X RAM டைப் கிடைச்சிரும். UFS 4.1 ஸ்டோரேஜும் இருக்குங்க. அண்ட் இந்த போன்ல நாங்க Dimensity 9500 ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. இருக்கிறதுலே பெஸ்டான AnTuTu ஸ்கோர் ஆன் a retail unit நாங்க வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலயே, which is pretty awesome. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Geekbenchல வந்து கிட்டத்தட்ட 3000 சிங்கிள் கோரும் 9000 மல்டி கோரும் கிடைக்குது. நான் ஆக்சுவலி 10000 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐ திங்க் கொஞ்சம் OPPO வந்து throttle பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா எனக்கு 3D மார்க்லயும் கொஞ்சம் throttling தெரிஞ்சது. பட் ஓவராலா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்குங்க. ஏன்னா நாங்க 30 மினிட்ஸ்க்கு Genshin Impact விளையாடணும். இட் இஸ் சூப்பர். அண்ட் இதுல இருக்க GPU வந்து இருக்கிறதுலே வர the most powerful GPUs. ஆக்சுவலி தி மோஸ்ட் பவர்ஃபுல் GPU னு சொல்லலாம். ஏன்னா இதுல ரே ட்ரேசிங் கேப்பபிலிட்டிஸ் தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. The Solar Bay ரே ட்ரேசிங் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து நாங்க ரன் பண்ணோம் ஐபோன்லயும் இதுலயும். அண்ட் iPhone 17 Pro Max இதுக்கு தோத்து இருந்துங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸும் ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் ரெகுலர் யூசேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் போன் இஸ் வெரி 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 ஃபாஸ்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய 7500 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். உங்களுக்கு 80 வாட் சூப்பர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா மேக்ஸ் சேஃப் கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. அண்ட் 10 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த போன்ல நீங்க வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட் வச்சு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கூட நீங்க பண்ணிக்கலாம், which is nice. And network capabilities பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான 5G band இருக்கு, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. So all of that is there. NFC இருக்குங்க. Okay, now finally time to talk about the cameras. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? 5X9 Pro ஓட கேமரா செட்டப் வந்து அப்படியே very similar to the Vivo X300 Pro இருக்குதுங்க. ஏன்னா இதுலயும் உங்களுக்கு 50MP Sony Litia 828 சென்சர் தான் கொடுத்திருக்காங்க. 1/1.28 inch சென்சர் இது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 50MP Samsung ஓட அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடைச்சிரும். 200 மெகாபிக்சல் Samsung ஓட பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி இது வந்து ஒரு 3x கேமரா. விவோல உங்களுக்கு 3.5x லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 மெகாபிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸோட செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி இந்த போன்ல இருந்து நான் எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்கும்போது இட் லுக்ஸ் வெரி குட். சி OPPO 5X9 Pro நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டடான கேமரா போன் நான் சொல்லுவேன், எஸ்பெஷலி OPPOட 5X சீரிஸ். ஏன்னா இந்த போன்ல வந்து சில மோட்ஸ்ல இருக்கு. அந்த மோட்ஸ் வந்து they've actually done a very good job with it. First of all, இந்த 5X9 Proல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து Hasselblad high res mode ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. Of course expand mode இருக்குது. and expand modeல வந்து நீங்க wide landscape expand shots எடுக்கலாம். பட் Hasselblad high res modeல நீங்க வந்து 50 மெகாபிக்சல் அவுட்புட்ஸ் எடுக்கலாம் with multi stacking and HDR capabilities. அதுக்கான அர்த்தம் என்னன்னா 50 மெகாபிக்சல் ஷாட்டையும் 12 மெகாபிக்சல் ஷாட்டையும் சைடு பை சைடு நீங்க பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ல தாறுமாறான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் ரெகுலர் மோட்லயும் நீங்க ஹை ரெஸ் ஷாட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அடாப்டிவ்லி ரெசல்யூஷன்ஸ் ஸ்விட்ச் பண்ணும் between 26 மெகாபிக்சல் and 50 மெகாபிக்சல். சோ ஓவராலா டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 5X9 Pro வந்து I think will be the best camera in terms of details. இன்ஃபேக்ட் இதுல இருக்க மேக்ரோ மோட நான் டெஸ்ட் பண்ணேங்க. மேக்ரோ மோட்ல இந்த க்ளோஸ் அப் ஷாட்டை மட்டும் பாருங்களேன். கிரேசி. அருணோட கண்ணுல போன் தெரியுதுங்க நான் ஷூட் பண்றது. இட் இஸ் ஜஸ்ட்
ரியலி குட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரால இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இன்ஃபேக்ட் பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க லோ லைட் ஷாட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிரும். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோஸ் கிரஷ் ஆகுற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. பட் அதர்வைஸ் குட். ஆனா ஒரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த போன்ல ஸ்கின் டோன்ஸ் டிஃபால்ட் போட்டோ மோட் இருக்குல்ல, அதுல ஸ்கின் டோன்ஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி குட். ஆனா நீங்க மாஸ்டர் மோட்ல ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் தாறுமாறா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி டிஃபால்ட் மோட்ல வந்து ஸ்கின் டோன் ரொம்ப ரெட்டிஷ் ஆகுது OPPO. அண்ட் அது வந்து ரியல் டோனே கிடையாது. ஆனா நீங்க வந்து மாஸ்டர் மோட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாஸ்டர் மோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு HDR கிடைக்காது. சோ நீங்க வந்து பேக் லைட் வச்சு ஷூட் பண்றீங்கன்னா அப்ப அது கம்ப்ளீட்லி ப்ளோ அவுட் ஆயிரும். சரி, இப்போ ஜூம் கேமரா பத்தி பேசலாம். இப்போ இந்த 200 மெகாபிக்சல் ஜூம் கேமரா இருக்கு. இட்ஸ் a very பவர்ஃபுல் கேமராங்க. 3x and 6x ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 20x வரைக்கும் நல்ல டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா 20xக்கு மேல எடுத்துட்டு போனீங்கன்னா 60xலாம் பாத்தீங்கன்னா 120xலாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து AI கொண்டு வராங்க. அண்ட் AI யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியுது போட்டோஸ். இன்னும் கொஞ்சம் பெட்டரா டியூனிங் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேமராஸ் வச்சு நீங்க 4K 60 FPS டால்பி விஷன் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். டெலிஃபோட்டோ வச்சு நீங்க வந்து 4K 120 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு லாக் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. போர்ட்ரேட் வீடியோ ஷூட் பண்ணலாம். சோ ஓவராலா வீடியோ ரெக்கார்டிங்க்கு தாறுமாறான போனுங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அப்கிரேட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நீங்க வந்து ஜூம் பண்ணும்போது கேமரா ஆப்ல ஜூம் மெக்கானிசம் ஸ்மூத்தா இருக்குங்க. சோ ஓவராலா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் 5X9 Proல ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி நான் மாஸ்டர் மோட் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இட் இஸ் a very good mode. Now finally சாஃப்ட்வேர். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா Color OS 16 based on Android 16. அண்ட் Color OS 16ல ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2-3 விஷயத்தை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப் ட்ராவர்ல இங்க பாருங்களேன், இது ஒரு புது அப்கிரேடு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் இது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ் சொல்றாங்க. ஸோ இது நீங்க ரெகுலர் ஐக்கன் சைஸ் ஏதாச்சும் இப்படி நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க ஷார்ட்கட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன். How cool is that? பை நீங்க அப்படி வைக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை. நீங்க லாங் பிரஸ் பண்ணி நீட்டமாவும் வச்சுக்கலாம், இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம். How cool is that? Flux Themes 2.0 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க கஸ்டம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல உங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல ஃபுல் ஸ்கிரீன் வால்பேப்பர் இப்போ போட்டுக்கலாம். குவிக் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் AI ரைட்டர் வந்து இப்போ சிஸ்டம் வைட் அவங்க போட்டாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Gemini and Mindspaceக்கு இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து Gemini கிட்ட பேசிட்டு Mindspaceல இருந்து இன்ஃபர்மேஷன் கூட எடுத்துக்கலாம், which is very cool. ஆனா இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஏன்னா Oxygen OS 16 இதே சேம் ஃபீச்சர்ஸ் தான். பட் Oxygen OS 16ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் க்ளீனா இருக்குங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரோசல் வால்பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்ல டிஃபால்ட்டா ஆன் ஆயிருக்கு. நீங்க ஆஃப் கோர்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், பட் ஸ்டில் டிஃபால்ட்டா ஆன் ஆயிருக்கு. அண்ட் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஜென்ரலி ஓப்போட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்வான்டட் விஷயலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டில் அதை வந்து க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தலாம். பட் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு மென்ஷன் திஸ். ஸோ ஓவராலா OPPO Find X9 Pro ஐ லைக் இட். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்லயே இட்ஸ் a fantastic phone compared to Vivo X300 Pro. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு Find X9 Pro தான் அதிகமா பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஆஃப் கோர்ஸ் too soon to tell. இதோட டீடைல்டான கம்பேரிசன் ஒன்று கண்டிப்பா போட தான் போறோம். பட் Find X9 Proல நீங்க பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் என்ன தெரியுமா? Find X9 Proல வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா கொடுக்குறாங்க. அண்ட் ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கனால இட் லுக்ஸ் very good too. மிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் we'll have to test it out. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்ல ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி லைஃப் எல்லாம். ஸோ அதோட கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. So we'll try to get that done for you. So உங்களுக்கு OPPO Find X9 Pro பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுகளுக்கு Trakin.